அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவை விடுதலை செய்ய கோரி திருச்சி மேல சிந்தாமணி அண்ணா சிலை அருகே அதிமுக அமைப்பு சாரா ஓட்டுநர்கள் சங்கம் சார்பாக மாநில அளவிலான உண்ணாவிரத போராட்டம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் விஜயகோபாலிடம் கேட்கலாம். சொல்லுங்க விஜயகோபால், அதிமுக அமைப்பு சாரா ஓட்டுநர்கள் சங்கம் சார்பாக திருச்சியில் நடைபெற்று வருகின்ற உண்ணாவிரத போராட்டம் குறித்து விரிவாக சொல்லுங்க. தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவுக்கு விதிக்கப்பட்ட சிறை தண்டனை கண்டித்து பல்வேறு அமைப்புகள் சார்பும் அதிமுக சார்பும் பல்வேறு கட்ட போராட்டங்கள் தொடர்ந்து நடந்து வருகின்றன. இன்று 13வது நாளான இன்று திருச்சி மேல சிந்தாமணி அண்ணா சிலை அருகே அந்த அதிமுகவின் அமைப்பு சாரா ஓட்டுநர்கள் அணி சார்பில் தற்போது மாநில அளவிலான உண்ணாவிரத போராட்டம் நடந்து வருகிறது. இது குறித்து நம்மிடம் பேசுவதற்காக மாநில செயலாளர் கமலக்கண்ணன் இருக்கார். அவர்கிட்ட கேட்போம். சார், இந்த போராட்டத்தோட நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லுங்க. அரசியல் வியாபாரி சுப்பிரமணிய சுவாமியும் திமுக தலைவர் கருணாநிதியும் இணைந்து போடப்பட்ட இது பொய் வழக்கு. இந்த பொய் வழக்கின் காரணமாக எங்களுடைய தெய்வம், எங்களை எல்லாம் வாழ வைத்துக் கொண்டிருந்த மனித தெய்வம் அம்மா அவர்கள் கடந்த 13 நாட்களாக கர்நாடக மாநில சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் உடனடியாக விடுதலையாக வேண்டும் என்கின்ற வகையிலே இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் வருகின்ற வழக்கிலே அம்மாவுக்கு நல்ல தீர்ப்பு வர வேண்டும், அம்மா அவர்கள் விடுதலை பெற வேண்டும் என்கின்ற வகையிலே இன்றைக்கு கழக அமைப்பு சாரா ஓட்டுநர் அணியின் சார்பாக மாநிலம் முழுவதும் உள்ள நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள் அனைவரும் ஒருங்கிணைந்து இந்த திருச்சியிலே எங்களுடைய உண்ணாநிலை அறப்போராட்டத்தை நடத்தி வருகின்றோம். நிச்சயமாக அம்மா அவர்கள் வெற்றி பெறுவார்கள், நீதி வெல்லும். இதே போன்று பல்வேறு அமைப்புகள் தொடர்ந்து போராட்டம், அதாவது அதிமுக பொதுச் செயலாளர் வெளிவரும் வரை தொடர்ந்து பல்வேறு அமைப்புகள் தொடர்ந்து போராட்டம் நடத்தும் முடிவில் இருக்கிறார்கள்.